ஹாய், வெல்கம் டு ஐகே அகாடமி. இன்னைக்கு வந்து சிஎன்சி டேர்னிங் பற்றி பார்க்கலாம். சிஎன்சி டேர்னிங்கில் என்னென்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்குது, அங்கே எப்படி மிஷின் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சப்ரூட்டின் ப்ரோக்ராம் முடிஞ்சால் இந்த கிளாஸில் பார்க்கலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் சப்ரூட்டின் ப்ரோக்ராம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ சிஎன்சி டேர்னிங் ஒரு நிமிஷம். டேர்னிங் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்து வர்றதே லேத்து தான். ஓகேங்களா? ஸோ எதனால லேத்து வந்து டேர்னிங்க்கு லேத்துன்னு ஏன் சொல்கிறோம்னா, ஒர்க் பீஸ் வந்து டேர்ன்னா ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து டூல் வந்து லீனியர் மூவ்மெண்ட்டில் டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஃபீட் இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை டேப்பர் டர்னிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மூவ்மெண்ட் யார், அதாவது கட்டிங் மூவ்மெண்ட் யார்கிட்ட இருக்கும்னா டூல்கிட்ட இருக்கும். ஸோ ஒர்க் பீஸ் என்ன பண்ணணும்னா ரொட்டேட் தான் பண்ணும். ரெண்டு டைரக்ஷன்லையும் ரொட்டேட் பண்ணலாம், கிளாக் வைஸ்லையும் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லையும் பண்ணலாம், டிபெண்டிங் அப்பான் தி அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன் சிஎன்சி லேத்தில் பண்ணலாம்னா, அதே மாதிரி தான் நம்ம மேனுவல் லேத்தில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே சிஎன்சியில் பண்ண முடியும். ஓகேங்களா? அதில் என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னா, அக்யூரசி பார்த்தீங்கன்னா சிஎன்சியில் அதிகமாக இருக்கும் கம்பேரிங் டு மேனுவல். ரெண்டாவது, நான் சிஎன்சி இன்ட்ரடக்ஷனில் சொன்னது தான், பட் ஓகே ஐ எம் ரிப்பீட்டிங், நோ ப்ராப்ளம். ரெண்டாவது ஸ்பீடு, அதாவது ப்ரொடக்டிவிட்டி. மேனுவலாக ஒரு லேபர் பண்ணுறதை விட சிஎன்சி ஒரு மிஷின் பண்ணுறப்ப ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 100 காம்பனன்ட் மனுஷனை வச்சு பண்ணுறோம்னா 150, 200, மோர் தென் 200 கூட நம்மளால பண்ண முடியும் சிஎன்சி வச்சுக்கிட்டு. இது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்சியில் வந்து காசு அதிகம். ஆமாம், கண்டிப்பாக காசு அதிகம் தான். இன்னொரு விஷயம், என்னதான் ஒரு மிஷின் வந்து அக்யூரஸியாக பண்ணலாம், இல்லை ப்ரொடக்டிவிட்டி இங்கே இன்க்ரீஸ் பண்ணாலும் சுய அறிவுங்கிறது மிஷினுக்கு கிடையாது. ஸோ மனுஷங்களுக்கு தான் அது இருக்கு. இன்சைட் ஏதோ சம்திங் நடக்குது அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவான், ஓடி பக்கத்தில் போய் பார்க்க முடியும். பட் மிஷின் இஸ் எ மிஷின். ஓகேங்களா? மிஷின்ல எந்த மாற்றமுமே இருக்காது. மிஷினாவே தான் இருக்கும். ஓகே, ஃபைன். என்னென்ன ஆப்ரேஷன்? சேம் ஆப்ரேஷன். ஃபேஸிங் வந்து சிஎன்சிலேயும் பண்ண முடியும். ஆனால் அது ஃபேஸிங்க்குன்னு அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபேஸிங்காக மேலே ஸ்மால் டெப்த் ஆஃப் கட்டுக்கு மட்டும் கொடுத்து, சின்ன டெப்த் ஆஃப் கட் மட்டும் கொடுத்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபார்வேர்டில் போங்க, இவ்வளோ ஃபீட்டில் போங்கன்னு கொடுத்தா ஃபேஸிங் பண்ணிடும். டேர்னிங் எல்லாமே ப்ரோக்ராமிங் தான். டேர்னிங்கும் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஜி கோட், எம் கோட் யூஸ் பண்ணி டேர்னிங் பண்ணிடலாம். த்ரெட்டிங் பண்ண முடியும். த்ரெட்டிங்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. இந்த மிஷினில் போய் அந்த செட்டிங்ஸை மாத்தினோம்னா ஒன்றும் இல்லை, ஆஃப் நெட்டோட என்கேஜ் பண்ணுறோம்ல, எதுக்கு ஆஃப் நெட்டையும் லீட் ஸ்க்ரூவையும் என்கேஜ் பண்ணி விடுறோம்ல, த்ரெட் கட்டிங்கையே ஸ்பீடு ஸ்லோவாக போய் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கேயும் செட்டிங்ஸை மாத்தினோம்னா த்ரெட் கட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்குன்னு உள்ள செட்டிங். க்ரூவிங் ஆப்ரேஷன் பண்ண முடியும், ட்ரில்லிங் பண்ணலாம். ட்ரில்லிங் எப்படி பண்ணலாம்னா, லிசன், நார்மல் இதில் வந்து ட்ரில்லிங் வந்து ட்ரில் பிட்டை வந்து டெயில் ஸ்டாக்கோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. டெயில் ஸ்டாக்ல ட்ரில் பிட்டை வச்சுட்டு ஒர்க் பீஸை வந்து சக்கில் வச்சுட்டு, ஸோ டெயில் ஸ்டாக் பின்னாடி ஒரு வீல் இருக்கும், டெயில் ஸ்டாக் வீல், அதுலேருந்து ஃபீல் கொடுத்து பண்ண முடியும். இங்கே டெயில் ஸ்டாக்கை வச்சு பண்ணணும், டெயில் ஸ்டாக்கை வச்சு பண்ண மாட்டோம். டேரட்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, அது வர்றேன். அது ஒன்று ஒரு டூல் போஸ்ட்டுக்கு பதிலாக டேரட் இங்கே யூஸ் ஆகும். இங்கே சிஎன்சி லேத்தில் அங்கே வந்து கேரேஜ், டூல் போஸ்ட், அது மாதிரி நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? டேரக்டர்னு ஒரு டூல் ஹோல்டர் இருக்கும், அதில் 6லேருந்து 12 டூல் வச்சுக்க முடியும். 6லேருந்து 12ங்கிறது ஒரு ஜென்ரல். கம்பெனிக்கு கம்பெனி, மிஷினுக்கு மிஷின் மாறலாம். ஓகேங்களா? போரிங் பண்ண முடியும். போரிங் டூலும் இங்கே டேரக்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? டேரக்ட் அது வர்றப்ப நான் சொல்றேன் அப்படின்னு. இப்போ டேரக்ட்னு ஒன்று இருக்கு, அதை வச்சுக்கிட்டு டூலை வச்சுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே டூலை சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேரக்ட் எப்படி இருக்கும்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான் புரியும். டயக்ராம் வரப்ப கரெக்ட். இது வந்து சிஎன்சி லேத்தோட சும்மா ஒரு ஜென்ரல் வியூ பார்ட். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சக்கு, 3 ஜார் சக்கு வச்சுருக்காங்க. இதுதான் டேரக்ட். இதுதான் என்ன டூல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கும். டூலில் இங்கே தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த எப்படி ஆப்ரேஷன் பண்ணுமோ அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்களா, இதுதான் ஸ்க்ரீன். ஓகேங்களா? இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணணும்னா ப்ரோக்ராம் டைப் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே டீச் பண்ண சரி, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது ரோபாட்டிக்ஸ் வரும். இங்கே வந்து என்னென்ன இன்புட் கொடுக்கணும், எப்படி ப்ரோக்ராமை இது பண்ணணும், பாஸ் பண்ணுறது, கூலண்ட் ஆன், கூலண்ட் ஆஃப் மேனுவலாகவும் பண்ண முடியும். ஸோ எல்லா ஆப்ரேஷன் பற்றின டீட்டெயில்ஸும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கும்.
ஓகேங்களா. இதுதான் கண்ட்ரோல் பேனல் எக்ஸாக்டா. இதில் பார்த்தீங்கன்னா இது எமர்ஜென்சி ஸ்விட்ச். ஓகேங்களா. இது நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்றேன். கொஞ்சம் ஒரு வாட்டி படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். பிடிஎஃப் சரி. எமர்ஜென்சி ஸ்டாப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணால் எல்லாம் ஆஃப் ஆகிடும். ஏன் எமர்ஜென்சி ஸ்டாப்பு? சம்திங் டூல் உடஞ்சி போச்சு, சம்திங் அன்யூஷுவல் ஹேப்பனிங், ஓகேங்களா, ஏதோ மிஷினில் ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம எமர்ஜென்சி ஸ்டாப்பை பிளேஸ் பண்ணுவோம். லிமிட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. அது உள்ளுக்குள்ளாரே இன்பில்ட்டா இருக்கும். லிமிட் ஸ்விட்ச் என்னன்னா, சப்போஸ் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஒய் ஆக்சிஸ்ல, சாரி நான் ஜென்ரலா சொல்றேன், இது ஒய் ஆக்சிஸ்னு ஒன்று கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸ் வந்து ஒரு டெப்த் 5 கொடுக்கறதுக்கு பதிலாக தவறி 500 போயிடுச்சுன்னு வைங்களேன். பண்ண மாட்டோம் சொல்றேன். 500 டெப்த்னா நான் கீழே குடஞ்சிக்கிட்டு போற மாதிரி ஆகும்ல, அது ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்கும்ல. அப்படி கொடுத்தா எப்படி பண்ணோம்னா பண்ணாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெப்த்துக்கு கீழே அது போறப்ப லிமிட் ஸ்விட்ச்னு சைட்ல இருக்கும். ஒரு அப்படியே நவுந்துக்கிட்டே வரும். அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். கீழே லிமிட் ஸ்விட்ச்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வந்து டச் பண்றப்ப என்ன ஆகும்னா, இது வந்து சர்க்கியூட்டோட கனெக்ஷன் இருக்கும். இது நம்புறப்ப சர்க்கியூட் பிரேக் ஆயிடும். சர்க்கியூட் பிரேக் ஆகி பவர் சப்ளை ஸ்டாப் ஆகி எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். தட் இஸ் நாட் லிமிட் ஸ்விட்ச். ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் போனா அதை டச் பண்ணி அது பவரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் லிமிட் ஸ்விட்ச். அதுவும் இதுல இருக்கும், மில்லிங்லேயும் இருக்கும். மில்லிங் வர்றப்ப சொல்றேன். ஓகேங்களா, ஃபைன். இது ஜென்ரலா ஒரு மிஷினோட ஒரு 3D வியூ. இது வந்து மிஷின் பண்ற ஏரியாவோட வியூ. இதுதான் சக்கில் ஒரு பீஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஹோல்ட் பண்ணிட்டு சக்கு ரொட்டேட் ஆயிடும். ரொட்டேட் ஆனோன்னா மிஷினிங் பண்ணுவாங்க. இதுதான் டரட், பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. இங்கதான் டூல் இருக்கும். டூல் வச்சுக்கலாம், இல்லை டூல் இன்செர்ட் வச்சுக்கலாம், எது நமக்கு சௌகரியமா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஃபேஸ், டரட்டோட ஒரு ஃபேஸ். டரட்டோட இன்னொரு ஃபேஸ் இந்த இருக்கு. ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு ஹெக்ஸாகன் ஷேப்னா அப்படி இருக்கும். ஹெக்ஸாகனா இருக்கலாம், ஆக்டகனா இருக்கலாம், பென்டகனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஜென்ரலா ஹெக்ஸாகனா இருக்கும். இங்க ஒரு டூல் இருக்கும், இங்க ஒரு டூல் இருக்கும், இங்க ஒரு டூல். உதாரணத்துக்கு இங்க வந்து சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து ட்ரில் பிட்டுன்னு வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா வர இங்க வந்து ஒரு நர்லிங் டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இங்க இன்னொரு ட்ரில் பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க டூலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்க இன்னொரு கட்டிங் டூல் இருக்கு, சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் ஒன்று உடஞ்சு. இங்க ஒரு இன்செர்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம், 6, 12 டிபெண்ட்ஸ் அப்பான் ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா. இப்போ இது இங்க இருக்குமா, இது இப்போ வந்து ஒரு டேர்னிங் பண்ணிட்டு ஒரு த்ரெட்டிங் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க, டேர்னிங் பண்ணிட்டு த்ரெட் கட்டிங்க்கு டூல் இங்க இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து த்ரெட் கட்டிங்க்கு ஆப்ரேஷனா அது பண்ணணும்னா பண்ணணும். இல்ல நர்லிங் பண்ணணும் அப்படின்னா இது முடிஞ்சிட்டு இது T1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. T1ல பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் T3 எடுத்துக்கிட்டு, T3னா எடுத்துக்கலாம் வராது, அப்படியே திரும்பிக்கிட்டு T3ல இருந்து பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், சரி T1னா இதோட லென்த், இதுக்கு ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்கும், இந்த டூலுக்கு ஒரு லென்த் இருக்கும், இந்த டூலுக்கு ஒரு லென்த் இருக்கும். அப்ப லென்த் மாறினா சைடு மாறாதா? புரிஞ்சுக்கங்க. இங்க வந்து ஆப்ரேஷன் பண்றேன், இங்க இருந்து பண்றேன், இதை 0ன்னு எடுத்துக்கிச்சு. இது 0னா இதுக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கும். இதே பெரிய டூலா இருந்தா 0ங்கிற இடம் மாறும்ல, டூலோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி மாறும்ல, அதுக்கு பேரு டூல் ஆஃப்செட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி சின்ன டூல வந்து 001, பெரிய டூலுக்கு 00 வேற எல்லாம் வரும்? ஆமா, வேற வரும். அதுக்கு பேரு டூல் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃப்செட்டோட வர்றப்ப நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. டூல் ஆஃப்செட்னா இப்ப என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டூலோட லென்த் வேரி ஆகிறது தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்றதுதான். ஓகேங்களா. அடுத்தது டூல் ஆஃப்செட் எப்படி கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தேவையில்ல. ஆஃப்செட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது போதும். ஓகேங்களா. ஆஃப்செட் பத்தி வரும், அப்ப அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றேன். அடுத்து பார்ட். என்னென்ன பார்ட் இருக்கு? பெட் மேனுவல் லேத்துக்கும் இந்த லேத்துக்கும் சேம் பெட் தான். ஏன்னா பெட்ல எந்த பெரிய டிஃபரன்ஸும் இருக்காது. எல்லா பார்ட்ஸும் அது மேலதான் சப்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஷாக் அப்சர்வ் பண்ணும். அப்புறம் பேஸ் வந்து கீழே வந்து இது கொடுக்குற வைப்ரேஷன்லாம் அரெஸ்ட் பண்ணி கீழே அனுப்பும். மேக்ஸிமம் என்ன மெட்டீரியல் பேஸு கேஸ்ட் அயன் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன் கேஸ்ட் அயானுக்கு ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டி அதிகம், அதனால கேஸ்ட் அயான். ஓகேங்களா. அடுத்து ஹெட் ஸ்டாக்.
எல்லா மோட்டரிங் மெக்கானிசம், டிரைவிங் மெக்கானிசம் எல்லாமே ஹெட் ஸ்டாக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? ஹெட் ஸ்டாக்ல சக் இருக்கும். சக்கு, அந்த சக்ல தான் ஒர்க் பீஸை ஹோல்டு பண்ணுவோம். ஒர்க் பீஸை ஹோல்டு பண்ணி அதுதான் என்ன சொல்றது, டிரைவிங் ஆக்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹெட் ஸ்டாக்ல தான் வரும். அடுத்து சக்கு. சக்கு எதுக்கு இருக்கும்? ஒரு ஒர்க் பீஸை ஹோல்ட் பண்றது தான் சக்கு. சக்ல நிறைய டைப் இருக்கு. 3 ஜா இருக்கு, 4 ஜா இருக்கு, மேக்னெட்டிக் செக் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. 3 ஜா 4 ஜா தான் மெஜாரிட்டியா யூஸ் பண்றாங்க. டெயில் ஸ்டாக். டெயில் ஸ்டாக்னா தலை வால்னு சொல்ற மாதிரி ஃப்ரண்ட்ல அந்த சைடு ஹெட் ஸ்டாக் இருந்ததுன்னா இந்த எண்டில் இருக்கிறது டெயில் ஸ்டாக். டெயில் ஸ்டாக் வந்து ஜென்ரலா 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ட்ரில் பண்றதுக்கு, இன்னொன்று ஒர்க் பீஸ் ரொம்ப லென்த்தியா இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னா டெயில் ஸ்டாக் இல்லாம நேரா நீங்க வச்சீங்கன்னா அவுட் அடிக்கும், கரெக்டா பண்ண முடியாது. அதுவும் இல்லாம உடையறதுக்கான சான்ஸும் அதிகம், டேஞ்சர். அதனால ஒரு 2 பக்கமும் ஹோல்டு பண்ணணுங்கிறதுக்காக ஹெட் ஸ்டாக்ல இருந்து டெயில் ஸ்டாக்ல ஒரு நோஸ் இருக்கும், அதை வச்சு ஹோல்ட் பண்ணுவாங்க. லாங் ஒர்க் பீஸ் ஹோல்ட் பண்றதுக்கு டெயில் ஸ்டாக் யூஸ் ஆகும். டெயில் ஸ்டாக்கை வச்சு எங்க சிஎன்சி இலத்துல ட்ரில்லிங் பண்ண மாட்டாங்க. ஏன் ட்ரில்லிங் பண்ண மாட்டாங்க? ட்ரில்லிங் எல்லாமே டரட்டை வச்சே பண்ணிட முடியும். சரி, சாரி, டரட். டரட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டூல் ஹோல்டிங் டிவைஸ். ஒரு 6 இல்லாட்டி 12 இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அது வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி எந்த டூல் நமக்கு வேணுமோ அந்த டூலை எடுத்து கொடுக்கும். ஸ்பிண்டில். ஸ்பிண்டில்ங்கிறது ஒரு ரொட்டேட்டிங் டிவைஸ் தான். கண்ட்ரோல் பேனல். இங்க இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் தான். அதாவது இன்டர்ஃபேஸ் என்னன்னா சிஎன்சிக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் இன்டர்ஃபேஸ். சிஎன்சி நமக்கு ஒரு சிக்னலை கொடுக்கணும்னா இந்த இன்டர்ஃபேஸ் மூலியமா தான் நமக்கு கொடுக்கும். நம்ம சிஎன்சிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா அந்த இன்டர்ஃபேஸ் மூலியமா தான் கொடுக்கும். அதுவும் ஒரு டிஸ்பிளே. என்னன்னா கூலண்ட் தீர்ந்து போச்சு, அப்ப என்ன ஆகும்? நோ கூலண்ட் அப்படின்னு ஒரு அலாரம் அடிக்கும். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பார்க்கணும்.